புனித பலியானது நன்றி திருப்பலியாக இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் ஜெரி எப்ரேம் மற்றும் தங்களது இரண்டாவது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடும் பீட்டர் மேக்லின் மேரி மற்றும் இறந்த ஆன்மாக்களுக்காக சிறப்பான விதத்திலே இன்று மேரி சித்ரா அசோக் இக்னேசியஸ் மற்றும் மரித்த மேரி கிரேசி ஜோசப் லாரா ஜோசப் இந்த ஆன்மாக்களுக்காகவும் இந்த புனித பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவனோடு இணைந்து இறைவனோடு கலந்து இந்த உலகின் உப்பாக ஒளியாக வாழ இந்த நாளிலே இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். எனவே இந்த புனித வழியிலே பங்கு பெற தடையாக இருக்கின்ற நம் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை நாம் எண்ணி பார்ப்போம். இறைவனுடைய அருளை இந்த வேளையிலே நாம் இந்த புனித பலி வழியாக கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லா வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழி நடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவில்லை. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் நாட்டில் மழை பெய்யாத காரணத்தால்
சில நாட்களில் அந்த ஓடையும் வற்றி போனது. அப்பொழுது ஆண்டவரது வாக்கு எலியாவுக்கு வந்தது, நீ புறப்பட்டு சீதோன் பகுதியில் இருக்கும் சாரிபாத்துக்கு போய் அங்கே தங்கியிரு. அங்கு உனக்கு உணவு அளிக்குமாறு ஒரு கைம்பெண்ணுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அதை கொண்டு வர செல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். அவர், வாடும் உன் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை. பானையில் கையளவு மாவும் களையத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. இதோ இப்போது 2 சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம். அதன் பின் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா அவனிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய். ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா. பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே, நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையில் உள்ள மாவு தீராது, களையத்தில் உள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவில்லை, களையத்திலிருந்து எண்ணெயும் குறையவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எங்கள் மீது உமது முக ஒளி வீச செய்யும். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முக ஒளி வீச செய்யும். எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கு பதிலளித்தரலும். நான் நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தரலும். மானிடரே, எவ்வளவு காலம் எனக்குரிய மாற்றுக்கு இழுக்கை கொண்டு வருவீர்கள்? எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடி செல்வீர்கள்? பல்லவி. ஆண்டவரே, எங்கள் மீது உமது முக ஒளியை வீச செய்யும். ஆண்டவர் என்னை தம் அன்பான தேர்ந்தெடுத்துள்ளார். நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கின்றார். இதை அறிந்து கொள்ளுங்கள். சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாய் இருங்கள். பல்லவி. ஆண்டவரே, எங்கள் மீது உமது முக ஒளியை வீச செய்யும். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முகத்தின் ஒளி வீசும்படி செய்தருளும். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர். பல்லவி. ஆண்டவரே, எங்கள் மீது உமது முக ஒளியை வீச செய்யும். நான் உலக முடிவு வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 வாழ்வுதரும் இறை வார்த்தைகள் 13 தொடக்கம் 16 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு ஓர்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள்.
மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுது அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். அவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. Praise the Lord. மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இறைவன் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கின்றவராகவும் பராமரிப்பவராகவும் இருக்கிறார். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், இறைவன் தனது பணியாளரை, தாம் தேர்ந்து கொண்ட மக்களை ஒருபோதும் அவர் கைவிடுவதில்லை, ஒருபோதும் அவர்களை விட்டு அவர் பிரிவதில்லை. இறைவனுடைய வார்த்தையை அறிவிப்பதற்காக அழைக்கப்பட்ட இறைவாக்கினர் எலியா, அவரை இறைவன் பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். அரசன் அவரை கொல்ல தேடுகிறார், இறைவன் அவரை பாதுகாக்கிறார். நாடெங்கும் பஞ்சம், மழை இல்லாமல் வானம் அடைக்கப்பட்ட பொழுது இறைவாக்கினர் எலியாவை முதலிலே ஒரு காகத்தின் வழியாக அவருக்கு உணவு கொடுக்கிறார், பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார். இரண்டாவதாக அந்த ஓடை வற்றியவுடனாக சாரிபாத் என்ற அந்த இடத்திற்கு அனுப்பி அங்கு ஒரு கைம்பெண் வழியாக இறைவன் அவரை பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார். ஆக இறைவன் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கின்ற இறைவனாகவும் பராமரிக்கின்ற இறைவனாகவும் இருக்கிறார். இதான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு கற்பிக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இந்த பாதுகாக்கின்ற பராமரிக்கின்ற இந்த இறைவனுடைய இந்த அருள் செயலுக்கு நமது பதிலளிப்பு, நமது பங்களிப்பு அல்லது நமது பதில்கள் என்ன என்பதை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது இன்றைய நற்செய்தி வாசகத்தை ஆண்டவர் சொல்கிறார், நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தின் உப்பாக ஒளியாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமது வாழ்வானது பிறருக்கு பயன்படுகின்ற ஒரு வாழ்வாக இறைவன் அழைத்திருக்கிறார். இந்த உப்பின் ஒளியின் தன்மைகளை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது நமது வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை இறைவன் நமக்கு அழகாக கற்பிக்கிறார். இந்த உப்பினுடைய இந்த தன்மையை பார்க்கின்ற பொழுது ஒரு 8 வகையான தன்மைகளை நாம் பார்க்க முடியும். உப்பு என்றாலே இந்த 8 வகையான தன்மைகளை ஞாபகத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, உப்பானது சுவை ஊட்டுகிறது. உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று சொல்லுவார்கள். ஆக உப்பு என்பது உணவிற்கு சுவையை கொடுக்கிறது. ஆக நாம் பிறர் வாழ்க்கையிலே சுவை கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். பிறர் வாழ்க்கைக்கு நாம் கசப்பானவர்களாக அல்லது பிறர் வாழ்க்கையை நாம் நினைக்கின்ற பொழுது ஐயோ சீ என்று நினைக்கின்றவர்களாக இருக்கக்கூடாது. ஆக முதலிலே நாம் பிறர் வாழ்க்கையிலே சுவை ஊட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, உப்பு என்பது வளப்படுத்துகிறது. அதாவது அது நெற்பயிரிடுகின்ற பொழுது நெற்பயிருக்கு உப்பிடுவார்கள், மரம் வளர்த்தால் மரத்திற்கு உப்பிடுவார்கள். ஆக இந்த உப்பு என்பது வளமையை கொடுக்கிறது, வளர்ச்சியை குறிக்கிறது. எனவேதான் இறைவாக்கினர் எலியா இந்த உப்பை ஒரு வளர்ச்சியின் அடையாளமாக, வளமையின் அடையாளமாக அதை பயன்படுத்தினார். மூன்றாவதாக, இந்த உப்பு என்பது பாதுகாக்கிறது. இந்த உப்பு என்பது அழிவில் இருந்து பாதுகாக்கிறது. மீனெல்லாம் நம்ம உப்பு போட்டு வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். ஊறுகாய், அதில் உப்பு இருப்பதனால தான் ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கிறது. ஆக உப்பு என்பது பாதுகாக்கிறது. ஆக இரண்டாவது, மூன்றாவது, வாழ்க்கை என்பது நாம் பிறருக்கு வளர்ச்சி அடையாளம். நம்மால் பிறர் என்னைக்கும் அழிந்து விடக்கூடாது. இரண்டாவதாக, நாம் பிறர் வாழ்க்கையை பாதுகாக்கின்றவர்களாக, அவருடைய ஆன்மாவை, அவருடைய நல்ல எண்ணங்களை பாதுகாக்கிறவராக இருக்க வேண்டும். நான்காவது, அந்த உப்பு என்பது தூய்மையின் அடையாளமாக இருக்கிறது. என்றால் தூய்மையான நீரிலிருந்து தூய்மையான மழை தண்ணீர் பொழிந்து அந்த நீர் மறுபடியுமாக ஆவியாகி நமக்கு உப்பு கிடைக்கிறது. உப்பு என்பது தூய்மையின் அடையாளமாக இருக்கிறது, புனிதத்தின் அடையாளமாக இருக்கிறது. ஆக இந்த உப்பு எவ்வாறு தூய்மை அடையாளமாக இருக்கிறோம், நாமும் நமது வாழ்வும் பிறர் வாழ்வும் தூய்மையாக இருக்க நாம் உப்பாக இருக்க வேண்டும். ஐந்தாவதாக, இந்த உப்பு என்பது உடன்படிக்கைக்கு நட்பின் அடையாளம். எனவேதான் நமது கிராமங்களில் நாம் விருந்துக்கு செல்கின்ற பொழுது இலை போட்டு முதலில் உப்பு வைப்பார்கள். எதற்கு? உப்பு என்பது உடன்படிக்கை, நட்பின் அடையாளம். ஆக இந்த உப்பு என்பது ஒரு நட்புறவை குறிப்பதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது உப்பு உடன்படிக்கை என்று இருக்கிறது. அப்போ உப்பு என்பது உடன்படிக்கை, நம்பிக்கை, நட்பின் உறவாகும். நாம் நமது வாழ்க்கை பிறர் வாழ்க்கையிலே நண்பர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நட்பை நாம் வளர்ப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆறாவதாக, இந்த உப்பு என்பது
அழிப்பதற்காக பயன்படுகிறது. இறந்த உடலை நாம் அடக்கம் செய்து உப்பு போட்டு தான் அடக்கம் பண்ணுவோம். எதுக்குன்னா சீக்கிரமாக அந்த உடலை அரித்து விடும். ஆக இந்த உப்பு என்பது அழிப்பதற்கு பயன்படுகிறது. ஆறாவதாக இந்த உப்பு என்பது அழிப்பதற்கு பயன்படுகின்ற வேளையில நாம் தீமைகளை அழிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஏழாவதாக இந்த உப்பு என்பது தாகத்தை கொடுக்கும். தமிழ்ல சொல்லுவாங்க, உப்பு தின்னவன் தண்ணியை குடிச்சு தாகணும். ஆக உப்பு என்பது தாகம் எடுக்கும். அப்படி என்றால் நமது வாழ்க்கையில இறைவனை தேடுகின்ற அந்த தாகத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இறைவனை நோக்கி நமது வாழ்வானது தாகமாக இருக்க வேண்டும். ஆக எப்பொழுதும் இறைவனை நோக்கிய அந்த தாகமான ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அழைக்கப்படுகின்றோம். எட்டாவதாக இந்த உப்பு என்பது தன்னை கரைக்கிறது. தன்னை கரைத்து, தனது இயல்பை கரைத்து, தனது அந்த நிலையை கரைத்து இத்தகைய தன்மைகளை அது கொடுக்கிறது. எனவே நாம் இந்த உலகின் உப்பாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் பிறருக்கு சுவை உள்ளவர்களாக, பிறருக்கு வளம் கொடுக்கின்றவர்களாக, பிறரை பாதுகாக்கின்றவர்களாக, தூய்மையின் அடையாளமாக, நட்பின் அடையாளமாக, அதே வேளையில இறைவனை நாம் எப்பொழுதும் இறைவன் மீது தாகம் கொண்டவர்களாக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இல்லை என்றால் எவ்வாறு ஓர்பற்ற உப்பானது அது என்ன ஆகுதுன்னா, உப்பு ஓர்ப்பு இல்லாம போச்சு, எல்லாம் கட்டியா கல்லு மாதிரி ஆயிடும். அதை என்ன செய்வாங்கன்னா இஸ்ராயல் மக்கள் அதை எடுத்து தங்கள் வீட்டுக்கு முன்பாகவும் அல்லது எருசலேம் ஆலயத்திற்கு முன்பாக போட்டு வைப்பாங்களாம். ஏன்னா அந்த மழை காலத்துல அது மேல நடக்கிறதுக்கு, அல்லது வெளியிலிருந்து வருகின்ற பொழுது காலில் ஃபுல்லா தூசியா இருக்கும். அந்த உப்பு மேல நின்றுதான் காலெல்லாம் கழுவுவாங்க. ஏன்னா அவ்வளவு கட்டியாயிடும். அப்ப நமது வாழ்க்கையானது இறைவனை சார்ந்து இல்லவில்லை என்றால் நாமும் வெளியிலே தூக்கி எறியப்பட்டு ஒன்றுக்கும் உதவாதவர்களாக நாம் மாறிவிடுவோம். எனவே நாம் உலகின் உப்பாக அழைக்கப்படுகிறோம். ஒளியை குறித்து தியானிக்கின்ற பொழுது மீண்டுமாக ஒரு 7 தன்மைகளை நாம் ஒளியை குறித்து பார்க்கலாம். ஒளி என்றாலே இறைவனின் பிரசன்னம் அல்லது இறைவனை குறிக்கிறது. இறை வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது பல எடுத்துக்காட்டுகள், பல இடங்களிலே இறைவனை ஒளியாக நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இறைவனுடைய பிரசன்னத்தை பிரதிபலிக்கின்றவர்களாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்றாலே இறைவனை பிரதிபலிக்கின்றவர்கள், இறைவனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறவர்கள். அதுதான் முதல் தன்மையாக நாம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஒளி என்பது இருளை போக்குகிறது, மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஆக இருளை போக்கி கரண்ட் எல்லாம் போயிடும். திடீர்னு கரண்ட் தான் மனசுல ஆட்டோமேட்டிக்கா முகத்துல ஒரு ஸ்மைல் வரும். ஆக ஒளி என்பது இருளை போக்கி மகிழ்ச்சியை கொடுக்கிறது. நாமும் நமது வாழ்க்கையில் இருக்கின்ற இருளை அகற்றி பிறர் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக இந்த ஒளி என்பது பயத்தை போக்குகிறது. இருளா இருக்கிற இடத்துல பயம் இருக்கும், ஒளி இருக்கிற இடத்துல பயம் இருக்காது. ஆக அச்சத்தை போக்குகின்ற ஒரு தன்மையை ஒளி குறிக்கிறது. நான்காவதாக இந்த ஒளி என்பது ஆக்குகிறது. எப்படி என்றால் இப்பொழுது சமைக்க வேண்டும் என்றால் ஒளி வேண்டும். ஆக இந்த ஒளி என்பது உருவாக்குகிறது. ஐந்தாவதாக இந்த ஒளி என்பது தூய்மையின் அடையாளம், தூய்மைப்படுத்துகிறது. கருப்பு நிறத்தில் இருக்கின்ற அந்த தங்கத்தை நெருப்பில் போடத்தான் அது தங்கமாக மாறும், தூய்மை அடையும். ஆக ஒளி என்பது தூய்மையை குறிக்கிறது. ஆறாவதாக இந்த ஒளி என்பது அதே வேளையில் உப்பை போல இதுவும் அழிக்கிறது, தீமைகளை அழிக்கிறது, சுட்டரிக்கிறது. ஏழாவதாக இந்த ஒளி என்பது எப்பொழுதும் மேல் நோக்கியே இருக்கும். நீங்க ஒளி ஏற்றி எப்படியாவது நீங்க வலிப்புறீங்க, மெழுதிரி ஏற்றி இப்படி தலையில பிடிச்சா கூட ஒளி மேல் நோக்கித்தான் இருக்கும், சைட்ல பிடிச்சா கூட ஒளி மேல் நோக்கித்தான் இருக்கும். ஒளி எப்பொழுதும் மேல் நோக்கி இருக்கும். எனவே நமது எண்ணங்கள் எப்பொழுதும் மேல் நோக்கி இருக்க வேண்டும், கடவுளை நோக்கி இருக்க வேண்டும். இறுதியாக ஒளி என்பது தன்னை இழந்துதான் ஒளி கொடுக்கிறது. ஆக இந்த உப்பும் ஒளியும் எப்பொழுது பிறருக்கு பயன்படுது என்று தெரியுமா? தன்னை இழக்கின்ற பொழுது, நம்மை இழக்கின்ற பொழுதுதான் இறைவனை நாம் பிரதிபலிக்க முடியும், இறைவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆக இந்த ஒளியாகிய இறைவனுடைய பிரசன்னத்தை நாம் தாங்கி இருக்கிறோம். தூய ஆவியானவர் நமக்குள் ஒளியாக, வல்லமையாக ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். அந்த ஒளியின் பிரசன்னத்தை, இறைவனுடைய பிரசன்னத்தை பிறருக்கு கொடுப்போம். பிற வாழ்க்கையிலே ஒளியாக, உப்பாக, வல்லமையாக, மகிழ்ச்சி அடையாளமாக பிற வாழ்க்கையை வளப்படுத்துகின்றதாக நாம் வாழ்வோம். இறைவனை பெறுவோம். தொடர்ந்து இந்த புனித பலியிலே அன்னை மரியாளின் ஆசிரோடு நாம் நமது வாழ்க்கையில எல்லா வளமும் நலமும் பெற இறைவனுடைய அருளை கேட்போம். ஆமாம். Hey
காணிக்கை தர நான் வருகின்றேன். உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதர சகோதரி, என்னுடையது உங்களுடைய மனை புரிதபடி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஆகவே புனிதர் வானதுதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைப்போர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திருவாவையை நினைவு தருளம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநர் ஆகிய அனைவரோடும் திருவாவை அன்பின் நிறைவு பெற செய்தருளோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் உயிர் கொள்ளோம் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியை நினைவு கூறும் எல்லா ஆத்மாக்களையும் எங்கள் குடும்பங்களில் மதித்தோரையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து இரக்கம் மிகுந்த உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளோம்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாறும். கடவுளின் கண்ணியும் தாயுமான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரேம், உலகில் முன்வந்தராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று இது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்த வரம் அருளாமை கொண்டாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னிக்கும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரணும். ஆண்டவரின் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்துள்ளோம். உலகின் பாவங்களை இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து உலகின் உப்பாக ஒளியாக வாழ் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த ஒளியாம் இறைவன் இந்த உலகுக்காக பாவங்களுக்காக தன்னையே கல்வாரியிலே வழியாக ஒப்புக் கொடுத்தார். உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனின் செம்மறி, இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோர். வார்த்தை மட்டும் சொல்லி ஒரு
ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகிறோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கொரோனா தொற்று நோய் நெருக்கடியில் அன்னை மரியாவின் பாதுகாப்பிற்காக திருத்தந்தையின் ஜெபம். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்களது மீட்பில் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கிறீர். சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது விசுவாசத்தை உறுதியாக காத்தருடைய நோயாளிகளின் ஆரோக்கியமே, நாங்கள் எங்களை கூட ஒப்புக் கொடுக்கின்றோம். மக்கள் அனைவரின் மீட்பே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வளர்த்துவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவை போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்தது எங்களை வழிநடத்த சிலுவை வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டு சென்ற இயேசு சொன்னபடி தந்தையின் திருவுளத்திற்கு இணங்க இறைவனின் தாயே எங்களுக்கு உதவி அருளும். ஆமென். தூய இறைவனின் தாயே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அனைத்தலம் நாடுகிறோம். ஆட்சிக்குரிய ஆசி பெற்ற கண்ணியை, சோதனைக்குட்பட்டிருக்கும் எங்களது வேண்டுகோள்களை நிராகரியாமல் எங்களை ஒவ்வொரு ஆபத்திலிருந்தும் விடுவித்தரணும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடைய பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய எதிர்வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடைய பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய எதிர்வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடைய பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய எதிர்வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அற்புதம் மிகுந்த ஆரோக்கிய தாயே, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது என்றென்றும் தங்கி உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. இறை தந்தையின் அன்பிலும் அன்னையின் ஆசீரிலும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நம் வாழ்வில் தொடரட்டும்.
வீரர்களாக